ஸ்டீராய்ட்ஸ் முழுக்க அமிலங்களும் எஸ்டராகும். அவைகள் வேதியியல் அமைப்பில் ஒன்று சைக்ளோபென்டானோபினான்ட்ரூன். ஸ்டீராய்டுகள் தாவரங்களிலும் விலங்குகளிலும் உள்ள அவைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் திசுக்களிலும் ஸ்டீராய்டாகவும், செக்ஸ் ஹார்மோனாகவும், பித்தமிலமாகவும், இருதய நஞ்சாகவும், அட்ரினல் ஹார்மோனாகவும், சப்போர்ஜெனினாகவும் காணப்படுகின்றன. இந்த ஸ்டீராய்டுகள் நோய்நீக்கும் தன்மை உடையன. உடலில் ஸ்டீராய்டு மருந்தின் அளவு அதிகரிக்கும் போது பக்க விளைவுகள் ஏற்படுத்தும். ஸ்டீரால் தாவரங்களில் எண்ணெய்களிலும் விலங்குகளிலும் கொழுப்பிலும் உள்ளன. அவைகள் மெழுகு போன்று உள்ளன. ஸ்டீரால் இரண்டாம் நிலை ஆல்கஹால் பிரிவைச் சேர்ந்ததாகும். ஆனால் நிரந்தரங்கள் திசுக்களில் கடின பொருட்களாக உள்ளன. ஆல்கஹால் திரவமாக உள்ளது. ஸ்டீரால்கள் இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவையே விலங்கின ஸ்டீரால், தாவர ஸ்டீரால் ஆகியன ஆகும். விலங்கின ஸ்டீரால், ஜூஸ்டீரால் இவைகள் விலங்கினங்களின் திசுக்களில் காணப்படுகின்றன. கொலஸ்ட்ரால், கொலஸ்டினால், கோபோஸ்டெனால், லெனோலின் ஆகியவை விலங்கு ஸ்டீராலுக்கு சான்றுகள் ஆகும். தாவர ஸ்டீராலாக கண்டுபிடிக்கப்படும் முன்பே பிற விலங்கு ஸ்டீரால்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கொலஸ்ட்ரால் விலங்கின் ஸ்டீரால்கள் மிக முக்கியமானது கொலஸ்ட்ரால் ஆகும். 1970ஆம் ஆண்டில் பவுல்டியர் மற்றும் அறிஞர் மனிதனின் பித்த தரையில் உருவாகும் கல்லிலிருந்து முதன்முதலில் கொலஸ்ட்ராலை பிரித்தெடுத்தார். விலங்குகளின் மூளை தண்டுடன் பித்தப்பையில் உருவாகும் கல் அவற்றில் கொலஸ்ட்ரால் அதிக அளவில் காணப்படுகிறது. மீன் எண்ணெயிலும் கொலஸ்ட்ரால் உள்ளது. இது வெள்ளை அல்லது வெளிரிய மஞ்சள் நிறத்தில் மலமுற்ற சிறு துகள்களாக காணப்படுகின்றன. மருத வணிகத்தில் கிடைக்கின்ற கொலஸ்ட்ரால் மிருகங்களின் கல்லெடுப்பிலிருந்து பிரிக்கப்படுகிறது. கொலஸ்ட்ராலை மனிதனின் உறுப்புகளில் உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் உடலின் மூலம் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் சேர்க்கிறது அல்லது அதிகரிக்கிறது. மனித இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் திரவப்படும் மற்றும் மிதப்பொருள் அல்லது சூழ்மம் ஆக உள்ளது. நெய் மற்றும் கொழுப்பு பொருட்களை மனிதன் அதிக அளவாக உட்கொள்ளும் போது மனித இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது. இவ்வாறு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது 220 மில்லிகிராம் அளவை தாண்டும் போதும் மனித இரத்த கொலஸ்ட்ரால் கொலாய்டு நிறத்திலிருந்து மாறி இரத்த குழாயில் மெழுகு போன்று படிந்து இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுகிறது. இதற்கு அட்ரியோஸ்க்ளரோசிஸ் என்ற பெயர். இதன் காரணமாக மனிதனுக்கு இரத்த அழுத்த நோய் ஏற்படுகிறது. தவிர இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதற்கு காரணத்தால் இருதயத்திற்கு சென்ற இரத்த ஓட்டம் தடைப்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது. லேனோலின் இது விலங்கின ஸ்டீராலில் ஒரு வகையாகும். இது செம்மறியாட்டின் தோலிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற கொழுப்பு போன்ற ஸ்டீரால் ஆகும். இது நீரை உறிஞ்சுகின்ற தன்மை உடையதாலும் மனிதனின் தோலில் விரைவாக இறங்குகின்ற காரணத்தினாலும் தலைமை மருந்துகளில் லெனோலின் வகை ஸ்டீரால்கள் சேர்க்கப்படுகின்றன. தாவர ஸ்டீரால், பைட்டோஸ்டீரால். தாவர ஸ்டீரால் தாவரங்களின் திசுக்களில் காணப்படுகின்றன. 1862ஆம் ஆண்டில் ஃபீனிக்ஸ் என்பவர் பட்டாணி செடி வகையிலிருந்து தாவர ஸ்டீராலை பிரித்தெடுத்துள்ளார். ஆனால் 1878ஆம் ஆண்டுதான் தாவரங்களை கண்டுபிடித்துள்ள ஸ்டீராலுக்கு தாவர ஸ்டீரால் என்ற பெயர் ஹிசி என்பவரால் சூட்டப்பட்டது. வகைப்படுத்துதல் தாவரங்களை கண்டுபிடிக்கின்ற ஸ்டீரால் என்னும் பெயரில் அடிப்படையில் பெயரிடப்பட்டன. சான்றாக எர்காட் என்னும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஸ்டீரால் எர்கோஸ்டீரால் என அழைக்கப்படுகிறது. ஃபெயோஸ்டிக்மா என்ற தாவரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஸ்டீரால் ஸ்டிக்மோஸ்டீரால் என்று அழைக்கப்படுகிறது. எர்கோஸ்டீரால் டிரான்சிட் என்பவர் 1889இல் எர்காட் என்னும் பூஞ்சை தாவரத்திலிருந்து எர்கோஸ்டீராலை கண்டுபிடித்தார். அவரை பூஞ்சை தாவரங்களான பாசிக்கலாம், பென்சிலியம், சில பாக்டீரியாக்கள் மற்றும் சில பருப்பு நேர்காவல் பாசிகள் ஆகியோருடன் ஜெராட் என்பவர் 1892-1895 எர்கோஸ்டீராலை பிரித்தெடுத்துள்ளார். ஈஸ்ட் என்னும் பூஞ்சை தாவரத்திலிருந்து தொழிற்சாலைகளும் வர்த்தக ரீதியில் எர்கோஸ்டீரால் பிரித்தெடுக்கப்படுகிறது. எர்கோஸ்டீராலிருந்து வைட்டமின் B2 கிடைக்கிறது. ஸ்டிக்மோஸ்டீரால் இந்த ஸ்டீரால் ஃபயோஸ்டிக்மம் மினோசம் என்ற தாவரத்திலிருந்து 1906இல் விண்டோஸ் என்னும் ஹாண்ட் என்பவரால் முதலில் பிரித்தெடுக்கப்பட்டது. இப்போது வர்த்தகத்தில் சோயாபீன் கிளைசினாக்ஸ் விதையிலிருந்து ஸ்டிக்மோஸ்டீரால் பிரித்தெடுக்கப்படுகிறது. சைட்டோஸ்டீரால் கோதுமை விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. இம்மருந்து வணிகத்தில் சைட்டோஸ்டீரால் என பெயர் திரவ மருந்தாக கிடைக்கிறது. மருத்துவ பயன் சைட்டோஸ்டீரால் மனித இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறது. சுரக்கும் பொருட்கள் தாவரங்கள் சுரக்கும் பொருட்கள் தாவரங்களுக்கு உணவாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இவைகள் தாவரங்களில் மகள்ந்து சேர்க்கை நடைபெறவும் தரசர மணிகள் சேர்ப்புக்கு பொருட்களும் தசர பொருட்களாகவும் பயன்படுத்துகின்றன. சுரக்கும் பொருட்கள் 4 வகைப்படும். அவைகள் பூக்கள் மற்றும் கனிகளில் நிறம் கொடுக்கும் என்சைம்கள், தேன் துளிகள், பால் ஆகியவை ஆகும். பால் லாட்டக்ஸ், அமான் பச்சரிசி, ஃபோர்பியா ஹிட்டாச்செடியும் தண்டு கிளைகளில் ஒடிக்கும் பொழுது வெள்ளை நிற பால் சுரக்கும். இதனை மஞ்சள் சேர்ப்பதோடு பால் உண்ணி முடி தொடர்ந்து பூசுகிற பால் வழி மறையும். கழிவுப் பொருட்கள் சில செல் உட்பொருட்கள் ஆகும். அவை உயிர் அற்றவை. இந்த கழிவுப் பொருட்கள் தாவரங்களின் திசுக்களிலிருந்து ஒளி சேர்க்கையின் போதும் சுவாசத்தின் போதும் விருந்தகம் தயாரித்தலின் போதும் உட்பொருளாக பை ப்ராடக்ட்ஸ் பிரிக்கப்படுகின்றன. இவைகள் வேதிப்பொருட்கள் ஆகும். வேதிப்பொருட்களில் இவைகள் அந்தந்த பொருட்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆகும். கழிவுப் பொருட்கள் தாவரங்களில் எந்த வகையிலும் பயன்படவில்லை. அதில் கழிவுப்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கழிவுப் பொருட்களை வெளியேற்ற மிருகங்களைப் போல தாவரங்களுக்கு தனி உறுப்புகளில் தாவரங்களின் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் சில கழிவுப் பொருட்கள் தாவரங்கள் சில உறுப்புகளில் மட்டுமே வந்து சேர்கின்றன. அதாவது இலைகளிலும் திணைகளிலும் விதைகளிலும் பட்டைகளிலும் சில கழிவுப் பொருட்கள் சேர்க்கப்பட்டு இலைகள் உதிரும் பொழுது கனிகள் மற்றும் விதைகள் தாவரங்களிலிருந்து வெளியேறும் பொழுதும் பட்டைகள் உதிரும் பொழுதும் அவைகள் வெளியேற்றப்படுகின்றன. இவ்வாறு சில கழிவுப் பொருட்கள் வெளியேற்றப்பட்டு
விலையினால் இவர்களில் தாவரங்களுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தி தாவரங்கள் மருந்து பாதிக்கும். தாவரங்களின் இயற்கையில் கட்டைகள், பட்டைகள், மலர்கள், கனிகள், விதைகள் சேகரிக்கப்படுகின்றன. கழிவுப் பொருட்கள் தாவரங்களுக்கு பயனுள்ளவர்கள் இருந்தும் நோய் குணமாக்கும் தன்மை தெரபட்டிக் வேல்யூ உடைய காரணத்தால் மனித இனங்களுக்கும் பயன்படுகின்றன. இந்த மருத்துவ பயனுடைய தாவரப் பொருட்கள் தாவர வேதிப்பொருட்கள் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ஆகும். அவைகள் ஆல்கலாய்ட், குளுக்கோசைட், கிளைகோசைட், சாப்போனின்ஸ், டானின்ஸ், ஸ்டெப்னோக்ரசின்ஸ் ஆகும். ஆல்கலாய்ட்ஸ் பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் ஆல்கலாய்ட் மருந்து பொருட்களாகவும் நச்சுப் பொருட்களாகவும் பயன்படுத்தி வந்தனர். ஆல்கலாய்ட் என்னும் பெயரை 1819 முஸ்லிம்ஸ் என்னும் மருந்தாளரும் அறிமுகப்படுத்தியுள்ளார். சமீபத்தில் தான் ஆல்கலாய்டுகளின் வேதியியல் அமைப்பை ஆராய்ந்துள்ளனர். ஆல்கலாய்டுகள் நைட்ரஜனான அங்ககப் பொருட்கள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆகும். இவை காரத்தன்மை உள்ளன. 1949 ஆண்டில் 1000 ஆல்கலாய்ட் தாவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1959 ஆண்டில் 2375 ஆல்கலாய்ட் கண்டுபிடிக்கப்பட்டன. பின் 10 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 4350ஐயும் தாண்டியது. இப்பொழுது இந்த எண்ணிக்கை 5000க்கும் மேல் எட்டியுள்ளது. இவைகளில் 300க்கும் மேற்பட்ட ஆல்கலாய்டுகள் பூவா தாவரங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. 300க்கும் மேற்பட்ட ஆல்கலாய்டுகள் வகைப்படுத்தல். ஒரு அங்ககப் பொருளை ஆல்கஹால் என வகைப்படுத்தும் பொழுது அது கண்டுபிடிக்கப்பட்ட தாவரத்தின் பெயரின் அடிப்படையிலும் அதன் வேதியியல் அமைப்பின் அடிப்படையிலும் அதனுடைய மருத்துவ செய்கையின் அடிப்படையிலும் அந்த வகைப்பாடு அமையும். தாவரங்களின் பேரின பெயரால் பெயரிடப்படுதல். அட்ரோபின் எனும் ஆல்கலாய்டு அட்ரோபா பெல்லடோனா, ஸ்ட்ரிப்சின் எனும் ஆல்கலாய்டு ஸ்ட்ரிக்னஸ் நெக்ஸ்ட்ரோமிகா. சிற்றின பெயரில் இருந்து பயன்படுத்த வித்தோனியா சோம்னிஃபெரா சோம்னிஃபெரன், கொக்காயின் எனும் ஆல்கஹால் எரித்ரோடாக்சின் கொக்கா. வணிக பெயர் எர்கோடாக்சின் என்னும் ஆல்கலாய்டு எர்காட் என்னும் வணிக பெயர் அடிப்படையில் பெயரிடப்பட்டுள்ளது. ஆக்ஷன் மார்பின் என்னும் ஆல்கலாய்டு அதன் உறக்கமில்லாத செய்யின் அடிப்படையில் பெயரிடப்பட்டது. இந்த ஆல்கஹால் அவையில் காப்பவர் சோம்னிஃபெரம். ஜெர்மன் மொழியில் மார்பின் என்றால் கனவுலக தேவதை என்று பொருள். மார்பின் ஆல்கலாய்டு என்பது ஊசி மூலம் செலுத்தப்பட்டுள்ள கனவுலக சஞ்சரிப்பாளர்கள் உறக்கமுண்டாக்கி செய்கிறது. பெப்டின் ஊசி மூலம் அவையின் ஆல்கலாய்டு தயாரிக்கப்படுகிறது. எமிட்டில் என்னும் ஆல்கஹால் அதன் வாங்கி உண்டாக்கி செய்ய அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. கிரேக்க மொழியில் எமெட்டிகோ என்ற வாங்கி உண்டாக்கி என்று பொருள். சில ஆல்கலாய்டுகளின் கண்டுபிடிப்பாளரின் பெயரிடப்பட்டன. பெலிட்ரின் என்னும் பிரிவு ஆல்கலாய்டு அவை கண்டுபிடித்தவர் பெலிட்டியர் என்பவர் பெயரை கொண்டு அவர் எமிட்டின், சிஸ்டின், ப்ரூசின், பிப்ரின், கால்சியம் முதலிய ஆல்கலாய்டுகளை கண்டுபிடித்துள்ளார். காரணமிடம் தாவரங்களின் உறுப்புகள் வேர்கள், பட்டைகள், இலைகள், கனிகள், விதைகள் ஆகியவற்றின் திசுக்கள் ஆல்கலாய்டு காணப்படுகின்றன. பூக்கும் தாவரங்களில் 40 குடும்பங்களின் தாவரங்களில் அதிக அளவில் ஆல்கலாய்டுகள் உள்ளன. பூக்கும் தாவரங்களில் இருவிதை தாவர அமைப்பை சேர்ந்த அதிவிரிய குடும்பம் ரனான்குலேசிய, பப்பாவரேசிய, ரூட்டேசிய, ஃபேபேசிய, ருபியேசிய, அப்போசைனேசிய, சொலானேசிய முதலிய குடும்பங்களின் தாவரங்களில் ஆல்கலாய்டுகள் அதிக அளவில் உள்ளன. சமீபத்தில் வில்லியம் மற்றும் சீபர்ட் ஆகியோர் ஒரு விதை தாவர வகுப்பை சார்ந்த லில்லி குடும்பம், வெங்காய குடும்பம் ஆகிய குடும்பங்களின் தாவரங்களிலிருந்து ஆல்கலாய்டுகளை பிரித்தெடுத்துள்ளார். பொதுவாக பப்பாவேசி என்னும் எல்லா தாவரங்களிலும் ஆல்கலாய்டு உள்ளன. கத்திரி குடும்பத்தில் சொலானம் என்னும் ஆல்கலாய்டு உள்ளது. மேலும் கத்திரி குடும்பத்தில் மற்ற 7 பேரில் ஹயோசாமினும் ஆல்கலாய்டு உள்ளது. ஆல்கலாய்டுகளின் மருத்துவ குணங்கள். அட்ரோபா பெல்லடோனா சொலனேசிய. செடியின் முதிர்ச்சி அடைந்த இடைகளில் இந்த ஆல்கலாய்டு அதிகமாக உள்ளது. கண் பரிசோதனையின் போது இந்த ஆல்கலாய்டு கண்மணியை விடுவிட செய்கிறது. நஞ்சுண்டு தற்கொலையை மேல்பவர்கள் வாந்தி எடுப்பின் அட்ரோபின் எதிர் மருந்தாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது இது வயிற்றுள்ள என்சைம்கள் மற்றும் சுரப்பிகளை செயல்படாமல் தடுத்து நஞ்சு உடலில் சேராமல் தடுக்கிறது. வெளியுறவுகள் தசைகளின் நிவாரணியாக பயன்படுகிறது. பெர்பரின் முட்கொடம்பு பெர்பரி ஸ்டிங்டோட்டா பெஞ்சரியின் வேரின் பெர்பரின் ஆல்கலாய்டு உள்ளது. இது பொன்மஞ்சள் நிறத்தில் உள்ளது. இது ஊசிப்படிமலாக சாயப்பொருளாகும். இது அங்கக பொருள் அதிகம் உள்ள காரணத்தால் முட்காம்பு தாவரத்தின் வேர்கள் மஞ்சள் நிறத்தில் உள்ளன. அதில் இத்தாவரத்தின் மரமஞ்சள் நாளைப்பாரம் முதல் பெர்பரின் ஆல்கலாய்டு கண் நோய்களுக்கு சிறந்த மருந்து ஆகும். முட்கொடம்பு தாவரம் நீலகிரி மலையில் வளர்கிறது. பெர்பரி அஸ்டேட்டா இமயமலையில் வளர்கிறது. கோல்சிசம். இந்த ஆல்கலாய்டு கோல்சிசம் ஆட்டோமினா தாவரத்தின் விதியிலிருந்து கிடைக்கிறது. இதனால் கவுட் என்ற வாதனை குணமாகிறது. மூட்டு வாதம் குணமாகிறது. இது புற்றுநோயின் மருந்துகளாக செயல்படுகிறது. இந்த ஆல்கலாய்டு கொடிய நஞ்சு ஆகும். ரிசப்டின் அமல்பொரி ரகல் ஃபியசப்டின் அப்போசில் ஃபேமிலி. கோல்சிசம். இந்த ஆல்கலாய்டு கோல்சிசம் ஆட்டோமினா தாவரத்தின் விதியிலிருந்து கிடைக்கிறது. இதனால் கவுட் என்ற வாதனை குணமாகிறது. மூட்டு வாதம் குணமாகின்றது. இது புற்றுநோய்க்கான மருந்துகளை செய்கிறது. இந்த ஆல்கலாய்டு கொடிய நஞ்சு ஆகும். ரிசப்டின் அமல்பொரி ரகல் ஃபியசப்டின் அப்போசில் செடிகளில் ரிசப்டின் ஆல்கலாய்டு உள்ளது. இந்த வெள்ளையில் அந்த பொருள் இரத்த நோய்களை பார்க்கிறது. தாவரத்தின் சமஸ்கிருத பெயர் குளுக்கோசைட் சர்க்கரை பொருட்களாகும். குளுக்கோஸை நீரில் கலக்கும் பொழுது குளுக்கோஸ் மற்றும் நானோ சர்க்கரை பொருள் மற்றும் சர்க்கரை அல்லாத மற்றொரு அங்கக பொருளும் கிடைக்கிறது. இந்த சர்க்கரை பொருள் அல்லாத பொருளுக்கு கிளைக்கான் என்பது பெயர். குளுக்கோசைட் கடுகு குடும்பம் பிராசிசிய, எலுமிச்சை குடும்பம் ரூட்டேசிய, ரோசா செடி குடும்பம் ரோசேசிய ஆகிய குடும்பங்களில் தாவரங்களில் இலைகள், கனிகள், விதைகளில் உள்ளன. வகைப்படுத்தல். குளுக்கோசைடை நீரால் வகுக்கும் பொழுது கிடைக்கின்ற சர்க்கரை அல்லாத பொருள் கிளைக்கான் அடிப்படையில் குளுக்கோஸை வகைப்படுத்தப்படுகிறது. ஃபீனால் குளுக்கோசைட், குளோரோடிசன். இந்த குளுக்கோசைட் ஆப்பிள், மாலஸ், சில்வஸ்ட்ரஸ்
ரோசேசியா ஃபேமிலி தாவர இலைகள் பட்டைகள் விதைகள் உள்ளது. ஃப்ளோரிடஸ் மலேரியா காய்ச்சலை குணமாக்குகிறது. ஹெஸ்பெரிடின் இந்த குளுக்கோசைடு ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்கள் சாப்பிடுவது இது ஆளுகளை பற்றி சரியாக உடையது. அமில குளுக்கோசைடு வகை குளுக்கோசைடு சர்க்கரை அல்லாத பொருள் அமிலமாகும். வால்பிரன் இந்த குளுக்கோசைடு பட்டுலா பேர்மத்தில் சுற்றுச்சூழலில் உள்ளது. இதனால் வாழனை குணமாகிறது. கண்ணாளர்கள் குளுக்கோசைடு சர்க்கரை வகை குடும்பத்தில் தாவரங்களில் உள்ளது. இது நீர்மலம் பற்றி சரியாக உள்ளது. கடுகு எண்ணெய் குளுக்கோசைடு கடுகு எண்ணெயில் சினகிரீன் சினால்பின் முதலில் குளுக்கோசைடுகள் உள்ளன. சினகிரீன் இந்த குளுக்கோசைடு கருப்பு கடுகு விதையில் உள்ளது. வெப்பம் உண்டாக்கி செய்கிறது. சினால்பின் இந்த குளுக்கோசைடு வெள்ளை கடுகு விதையில் உள்ளது. கிளைகோசைடு சர்க்கரை பொருட்கள் என அங்கக பொருட்கள் ஆகும். கிளைகோசைடு நீரால் பகுக்கும்போது ராம்னஸ் டிஜிடாக்சோ சைமோஸ் முதலிய டைசாக்கரைட் பொருளாகும். பன்மட் சர்க்கரை பொருட்களும் மற்றும் சர்க்கரை அல்லாத மற்றொரு அங்கக பொருளும் கிடைக்கின்றன. சர்க்கரை அல்லாத பொருளுக்கு கிளைக்கான் அல்லது ஜெனின் என்பது கிளைகோசைடு ஈத்தலில் கரையாத தன்மை உள்ளன. அநேக கிளைகோசைடுகள் கசப்பாக இருக்கின்றன. அவைகளில் சில கசப்பு அற்றவை. சில வகை கிளைகோசைடுகள் உள்ள தாவரங்கள் கால்நடைகள் உண்பதன் மூலம் இருந்து வருகின்றன. இந்த கிளைகோசைடுகள் நச்சுத்தன்மை உள்ளன. இந்த நச்சுத்தன்மையுடைய கிளைகோசைடுகள் சைனோஜெனிக் கிளைகோசைட்ஸ் அழைக்கப்படுகின்றன. காரணம் கிளைகோசைட்ஸ் தாவரங்களின் வேர்பட்டை கனி விதை ஆகிய பகுதிகளில் காணப்படுகின்றன. 2க்கும் மேற்பட்ட கிளைகோசைடு காணப்படுகின்றன. பொதுவாக கிளைகோசைடு வகைகளில் காணப்படும் சர்க்கரை அல்லாத பொருட்களின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. கிளைகோசைடு வகையில் இது கிளைகோசைடு கார்டியக் கிளைகோசைடு ஆந்த்ரோபினிக் கிளைகோசைடு சாப்போஜெனிக் கிளைகோசைடு சைனோஜெனிக் கிளைகோசைடு thiocyanate glycoside, myrmic glycoside, flavonoid glycosides, alcohol glycoside, aldehyde glycoside, lactone glycosides, இனிப்பு கசப்பு மற்றும் சாய்பொருட்கள். இதய கிளைகோசைடு கார்டியக் கிளைகோசைடுகள் இதய நோய் குணமாற்றுவதற்காக இதய கிளைகோசைடு என்று அழைக்கப்படுகின்றன. உலகத்திலேயே மாரடைப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த மருந்து நரிப்புகளை டிஜிட்டாலிஸ் பர்பிரஸ் பாப்லேசி என்னும் மூலிகை இலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய இதய கிளைகோசைடுகளாகும். இந்த மூலிகை இனம் இறுதி மருத்துவ தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் பனங்குமலையில் 1000 அடி உயர பகுதியில் வளர்கின்றன. இதை சார்ந்த மற்றொரு இனம் வெள்ளை மலர்கள் உடைய காரணத்தால் வெள்ளை நரிப்புகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெள்ளை நரிப்புகள் இலையிலும் நோயை குணமாக்குகின்றன. இதய கிளைகோசைடு உள்ளன. நரிப்புகளின் முன்னிலிருந்து கிடைக்கின்ற கிளைகோசைடுகள் மாற்றாக செயற்கை வேதி மருந்துகள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டால் உலகம் முழுவதும் இருதய நோய்களுக்கு நரிப்புகள் மூலம் மட்டுமே அதிசய மருந்தாகவும் கருதப்படுகிறது. மருத்துவரும் மற்ற தாவர வல்லுநருமான பில்லிங்கன் வித்தரிங் என்னும் அறிஞர் இதயம் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவம் செய்ய இந்த நரிப்புகள் மூலம் இனம் பயன்படுகிறது என்று 200 ஆண்டுகளுக்கு மூலம் கண்டுபிடித்துள்ளார். நரிப்புகளிலிருந்து பெற்றிருக்கின்ற கார்டியக் கிளைகோசைடு நாளுக்கு போது இருதயத்தை மாரடைப்பதற்கு முந்தைய நல்ல நிலைக்கு கொண்டு வருகிறது. தவிர கார்டியக் கிளைகோசைடுகள் சிறுநீர் பெருக்கி செயல்களாக முன்ன மருந்தின் அளவு அதிகமாக இருக்கிறது. வெற்றிகள் அறைகளை செயல்படுத்தும் முன்னர் மருந்தின் அளவை குறைக்க வேண்டும். மருந்தின் அளவு அதிகமாக மரணம் நேரிடும். இதய கிளைகோசைடுகள் நரிப்புகளின் மூலிகை இனங்களை தவிர அதிவிடை குடும்பம் அள்ளி குடும்பம் வெங்காய குடும்பம் ஆகிய குடும்பங்களில் சில தாவரங்களில் உள்ள நரிப்புகளில் இதய கிளைகோசைட்ஸ் வகையில் கீழே கொடுக்கப்படுகின்றன. டிஜிடாக்சின் இந்த இருதய டானிக் நரிப்புகளை மற்றும் வெள்ளை நரிப்புகளை டிஜிட்டாலிஸ் பர்பிரா டிஜிட்டாலிஸ் லனேட்டா ஆகிய இரு தாவரங்களின் நிலையிலும் உள்ளது. இது மிகுந்த நச்சுத்தன்மை உள்ளது. இது வெள்ளை நிற மென்மையான பொடியாக உள்ளது. மருந்தின் பெயர் டிஜிடாக்சின் என்ற இருதய கிளைகோசைடை விட டிஜிடாக்சின் உடலில் வேகமாக செயல்படுகிறது. அதனால் இருதய நோயிலிருந்து குணமும் வெகு விரைவில் கிடைக்கின்றன. அசிட்டைல் டிஜாக்சின் இது வெள்ளை நரிப்புகையில் மற்றும் டிஜிட்டாலிஸ் லூட்டியா டிஜிட்டாலியா சைபரேக்கா ஆகிய தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. இது டிஜிடாக்சின் போன்று விரைவாக செயல்படக்கூடியது. ஆனால் இது டிஜிடாக்சினை விட குறைந்த நஞ்சுத்தன்மையுள்ளது. அதனால் இதன் காரணமாக இருதய நோய்க்கு அசிட்டைல் டிஜிடாக்சின் சிறந்த பாதுகாப்பான மருந்தாகும். ஜைடாக்சின் அரிப்புகளின் தாவரத்திற்கிறது 2வது வகை இதய கிளைகோசைடாகும். இது மனித உடலில் மெதுவாக செயல்படுகிறது. இதுவும் இருதய நோய்களை குணப்படுத்த பயன்படுகிறது. டிஜாக்சின் இதற்கு லனாக்சின் என்ற பெயரும் உண்டு. வெள்ளை நரிப்புகளில் உள்ள 2வது கார்டியக் கிளைகோசைடு ஆகும். இது டிஜாக்சினை விட மனித உடலில் விரைவில் செயல்படுகிறது. தவிர குறைந்த நச்சுத்தன்மை உள்ளது. டிஜாக்சின் இருதயத்திற்கு சிறந்த உரமாக்கி ஆகும். மற்ற இருதய கிளைகோசைடு நடுவெங்காயம் அர்ஜீனியா இண்டிகா செல்களில் தரையின் தன்மை குமிழ் தன்மையிலிருந்து சிலியாரின் ஏ மற்றும் சிலியாரின் டி ஆகிய இருதய கிளைகோசைடுகள் இருக்கின்றன. டிஜிடாக்சின் டிஜாக்சின் ஆகிய கார்டியக் கிளைகோசைடுகள் சில இருதய நோய்களின் உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்துகின்றன. இந்த சிலாரின் கார்டியாக்சைடுகள் அவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. மருந்து நலத்தில் டெர்மினாலே அர்ஜுனா காம்படேட் செய்யப்பட்ட இருதய கிளைகோசைடு இருதய உரமாக்கி செயல்படுகின்றன. ஆந்த்ரோபினிக் கிளைகோசைடு குமரி ஆலோவேரா இந்தியன் சன்னா ஆகிய மூலிகைகளிலிருந்து கிடைக்கின்ற கிளைகோசைடுகள் சர்க்கரை அல்லாத பொருள் ஆந்த்ரோபினின் ஆகும். இந்த ஆந்த்ரோபினின் மற்றும் வேறுபட்டு நீர்மலம் போக்கு செய்கிறதுனா அதில் ஆந்த்ரோபினுடைய கிளைகோசைடுகள் அனைத்தும் நீர்மலம் போக்கு செய்யக்கூடிய செயல்களாக உள்ள வகைகள் சொகாலின் பகோலின் கப்போலின்
இந்த 3 கிளைகோசைடுகளும் குமரி என்னும் மொழியிலிருந்து ஆலோவேரா, அலோபார்படேசிஸ், உலர்ந்த இலை சாற்றுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன. இவை நீர்மலம் பொக்கி செயல்கள் உடையன. செமசைட் ஏ அண்ட் செமசைட் பி இந்தியன் சன்னா அல்லது திருநெல்வேலி சன்னா அல்லது சீமை நிலவாணி என்று பெயர்படுகின்றன. மூலிகை உலர்ந்த இலைகள் என்ற செமசைட் ஏ மற்றும் செமசைட் பி கிளைகோசைடுகள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இந்த செமசைட் கிளைகோசைடுகள் நீளமான போக்கும் செயல் உடையன. அதனால் மலைச்சத்துகள் ஏற்படுகின்றன. நிறமி கிளைகோசைடுகள் ஃபிளாவனாய்டு கிளைகோசைட்ஸ். நிறமி கிளைகோசைடுகள் சர்க்கரை அல்லாத பொருள் நறுமணமுள்ள மஞ்சள் நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் நீல நிறமாகவும் காணப்படுகின்றன. இவைகள் பூக்கும் தாவரங்கள் மனிதர்களும் தலைக்கு கிடைக்கின்றன. ரூட்டின் என்னும் கிளைகோசைட் சதாப்பு ருடாலியன்சிஸ் என்னும் மூலிகை நிலைகள் 1842ஆம் ஆண்டு பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. இம்மூலிகை மற்றொரு பெயர் 60 ஆகும். பின்னாளில் உள்ள கிளைகோசைட் பிற 40 தாவரங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. ரூட்டின் கிளைகோசைட் இரத்த குழாய்களிலிருந்து கொலஸ்ட்ராலின் ஏற்படுத்திய அடைப்பை நீக்குகிறது. சப்போனன்கள் சர்க்கரை பொருட்களாக ஆனால் அங்கக பொருட்களாகும். பல கிளைகோசைடுகள் அல்லது கிளைகோசைடுகள் ஒரு தொகுப்பாக அமைந்திருக்கின்றன. அவை சப்போனின் என்று அழைக்கப்படுகின்றன. சப்போனின் நீரில் கரையும் பொழுது நீரில் நுரை ஏற்படுகிறது. சப்போனின் கசப்பு பொருட்களாகும். இவை கண், மூக்கு, தொண்டை முதலிய உறுப்புகளின் எரிச்சலை உண்டாக்கும். குளம்பூட்டைகள் சப்போனின்களால் அதிகமாக கிடைத்தால் நீரில் உள்ள தவளை, மீன் முதலியவற்றின் மயக்குமுறை செய்யும். அதனால் சப்போனின் தவளை நஞ்சு எனவும் மீன் நஞ்சு எனவும் அழைக்கப்படுகிறது. நஞ்சு தன்மையுடைய சப்போனின் சப்போடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. சப்போனின்கள் நீரால் பக்கும்பொழுது குளுக்கோஸ், கேலக்டோஸ், அமினோஸ் முதலிய சர்க்கரை பொருட்கள் சர்க்கரை அல்லாத ஏ-கிளைகான் கிடைக்கிறது. இந்த சர்க்கரை அல்லாத ஸ்டீராய்டு சப்போஜெனின் என்று அழைக்கப்படுகின்றன. சப்போஜெனின்களில் ஸ்டீராய்டு சப்போஜெனின்கள் உள்ள காரணத்தால் சப்போனின்களில் உள்ள தாவரங்கள் சிறந்த மருந்தாகின்றன. ஒரு வித இல்லை தாவர குடும்பங்களான வெங்காய குடும்பம், லில்லி குடும்பம், வெருளை வள்ளி குடும்பம், டயஸ்கோரேசியா ஆகியவை தாவரங்களிலிருந்து இருவித இலை தாவர குடும்பங்களான ரோசா செடி குடும்பம் மற்றும் அரளி குடும்பம் ஆகிய தாவரங்களிலும் சப்போனின்கள் உள்ளன. செனகா தாவரத்தின் வேரில் செனஜின் எனும் சப்போஜெனினும் டயஸ்கோரா எனும் பேரினத்தின் வேர்களில் டயோஸ்டினும் சப்போஜெனும் ரயில் கற்றாழை அலேவா அமெரிக்கானா என்னும் வடநில தாவரங்களிலிருந்து டைகோஜெனும் சப்போன்களும் அடைந்தது. சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை என்னும் மூலிகைகளிலிருந்து வேரை பொறுத்து சூர்ணம் செய்து தோல் நோய்களுக்கு மிக சிறந்த மருந்தாக கருதப்பட்டது. தவிர இது பூஞ்சொறி, சுரங்கி, கரப்பான் வகைகள், குற்றம், வாத நோய்கள், மூல நோய் ஆவிகள் குணப்படுகின்றது. பரங்கிப்பட்டை தாவரத்தில் உலர்ந்த வேரில் நஞ்சுத்தன்மையில் சப்போனின் உள்ளன. இந்த சப்போனின்களில் தாவர ஸ்டீராய்டு என்னும் சரசப்போஜெனின் என்னும் சர்க்கரை அல்லாத பொருளும் உள்ளது. விலங்குகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. பல நோய்களுக்கும் குணமாக்கப்படுகின்றன. கார்டிசோன் என்னும் ஸ்டீராய்டு மருத்துவ செயலியை பரங்கிப்பட்டை வேரில் உள்ள சரசப்போஜெனின் என்னும் ஸ்டீராய்டும் உள்ளது. அதனால் பரங்கிப்பட்டை தாவரத்தின் வேரிலிருந்து தயாரிக்கப்படுகிற மருந்துகளும் பல வகையான தோல்விகளும் வாத நோய்களும் குணமாக்கிட்டு கருதப்படுகிறது. மேலும் பரங்கிப்பட்டை வேரில் இருந்து தயாரிக்கும் மருந்துகளுக்கு பக்கவிளைவுகள் எதுவும் இல்லை. சில தாவரங்களில் செல்கள் கிளைகோசைடுகளும் சப்போஜெனின்களும் சேர்ந்து காணப்படுகின்றன. சாதாரண நரிக்குறியில் காணப்படுகிற இருதய கிளைகோசைட் ஜிட்டோனின் முதலிய சப்போனின்களும் வெள்ளை நரிக்குறியில் காணப்படுகிற கிளைகோசைடும் டிஜாக்சின் என்னும் சப்போஜெனினும் நரிக்குறியில் உள்ள டிஜாக்சின் என்னும் சப்போஜெனின் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் டிஜிட்டானின் என்னும் சப்போனின் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கண்டுபிடிக்க பயன்படுகிறது. டானின் ஃபீனால் பொருட்களாகும் அங்கக பொருட்களாகும். டானின்கள் நீர் அழுக்குகள் ஆகியவற்றில் கரையும். பெட்ரோல், ஈத்தர் ஆகியவற்றில் கரையாது. டானின்கள் துவர்ப்பு சுவையுள்ளன. டானின்களில் ஃபீனால் இருப்பதால் டானின்கள் துவர்ப்பியாகவும் அழுகல் அகற்சியாகவும் பயன்படுகின்றன. டானின்கள் துவர்ப்பு சுவை உடையதால் அவைகளில் உள்ள தாவர உறுப்புகள் மருந்தாகின்றன. காணவிடம் டானின்கள் தாவரங்களின் சில குறிப்பிட்ட உறுப்புகளில் செல் பொருளாக காணப்படுகின்றன. முதிர்ச்சி அடையாத காய்களில் டானின்கள் அதிக அளவில் இருக்கின்ற காரணத்தால் துவர்ப்பு செய்கை காரணத்தாலும் விலங்கினர்கள் அவை உண்ணாமல் விட்டுவிடுகின்றன. காய்கனியின் பின் டானின் மறையும். டானின் மூலிகைகளில் புற்றுகளில் மற்றும் பட்டைகளில் உள்ளன. வகைப்படுத்துதல் நீரில் பார்க்கக்கூடிய டானின், நீரில் பார்க்க முடியாத டானின். நீரில் பார்க்கக்கூடிய டானின்கள் இவ்வகை டானின்களை நீரில் பார்க்கும்போது அவை கேலிக் ஆசிட் கிடைக்கின்றன. இந்த கேலிக் ஆசிட் சிறிது நஞ்சுத்தன்மை உடையது. கெலட்டானின் நீரில் பார்க்கப்படுகிற டானினுக்கு சான்றாகும். கெலட்டானின் இது வணிகத்தில் டானிக் ஆசிட் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய வேறு பெயர் கெலட்டோனிக் ஆசிட் ஆகும். இது மாசிக்காய் புற்றிலும் கடுக்காய் புற்றும் கடுக்காயினும் மாதுளையும் அனைத்து மரங்களிலும் உள்ளன. மாசிக்காய் புற்றும் டானிக் அமிலம். ஓக் மரத்தின் கொர்க்கஸ் இன்ஃபெக்டோரியா ஆலிவர் தாவர புற்று மாசிக்காய் புற்று என்று அழைக்கப்படுகிறது. மாசிக்காய் புற்றுகளிலிருந்து 50 to 70% டானின் கிடைக்கின்றது. இதில் நஞ்சுத்தன்மையுடைய கேலிக் ஆசிட் 2 to 4%, கேலிக் அமிலம் மற்றும் நஞ்சுத்தன்மை உடையது. அதனால் மாசிக்காயிலிருந்து கிடைக்கின்ற டானின் கழிக்கும் இடத்தை நீக்க வேண்டும். முதலில் மாசிக்காயிலிருந்து பிரித்தெடுத்த டானினில் ஈத்தால் அசிட்டேட் செலுத்த வேண்டும். பின்னர் கலவையினை கார்பனேட் செலுத்த வேண்டும். அப்பொழுது நஞ்சுத்தன்மையுடைய கேலிக் அமிலம் நீக்கப்படுகிறது. மீதியுள்ள கலவையை வெப்பப்படுத்தும் போது ஈத்தால் அசிட்டேட் அகதியாக மாறும். அதன் பின் சுத்தமான டானின் கிடைக்கிறது. இதனை கலட்டோனின் என்றும் டானிக் அமிலம் என்றும் அழைக்கப்படும். இது பொடி போன்று காணப்படும். இது வெள்ளைய மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இது இங்கு செய்ய பயன்படுகிறது. இந்த கலட்டோனின் துவர்ப்பியாக செயல்பட்டு கழிச்சலை குணமாக்கிறது. மிக குறைந்த அளவில் 1 கிராம் எதிர் மருந்தாக ஆன்டிடோட்டாக செயல்படுகிறது. கடுக்காய் மற்றும் கடுக்காய் புற்றிலிருந்து கிடைக்கும் கலட்டோனின். கடுக்காய் டெர்மினாலே செவில உலர்ந்த கனியாகும். கடுக்காய் இலையின் தாவர புற்றிலிருந்து உருவாக்கப்படும் கடுக்காயில் 20 முதல் 40%
அமிலம் உள்ளது. அதில் நஞ்சுத்தன்மையோடு சிறிது கேலிக் அமிலமும் உள்ளது. இந்த கேலிக் அமிலத்தை பிரித்தெடுத்தால் சுத்தமான கேலட்டோனின் கிடைக்கிறது. கடற்காய் மற்றும் கடற்காய் புற்றிலிருந்து கிடைக்கும் கேலட்டோனிக் அமிலம் செயலில் உடையது. இதனால் பல்வழி பல் இறுதி